ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஜெயிலர் 2 vs ஓம் இந்த நடக்க போகிற ஒரு பெரிய கிளாஸை பற்றி தான் எனக்கு இருக்கிற என்னோடய ஒப்பீனியன் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே பார்த்தோம்னா ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் சாங் அல்லே பொல்லேல சாங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாங் என்ன நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் தாண்டி அந்த சாங் வச்சு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சரியும் சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போட்டு பேசிடலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜெயிலர் 2 vs ஓம் இந்த ரெண்டு படத்தோட ரிலீஸ் டேட் எடுத்துட்டோம்னா ஜெயிலர் பார்த்தோம்னா அக்டோபர் 15, ஓம் பார்த்தோம்னா அக்டோபர் 16, அதாவது ஒன் டே கேப்பில் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒன் டே கேப்பில் ரிலீஸ் ஆகனால ஜெயிலர் 2 படத்துக்கு டே 1 ஓப்பனிங் பார்த்தோம்னா பெருசாக பாதிப்பு ஏற்படப்படுறது கிடையாது. ஆனால் ஓமுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்படும். மேபி ஜெயிலர் 2 பார்த்தோம்னா டே 1லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கிடுச்சுன்னா ஓமோட டே 1 கலெக்ஷன் அப்படியே குறைஞ்சிரும். சரி, அந்த டே 1 கலெக்ஷனை தாண்டி பார்த்தோம்னா இந்த கிளாஸ் தேவையாங்கிறதுனா எதுக்கு இந்த கிளாஸ் விடுறாங்கன்னே தெரியலை. நான் மெயினாக பார்த்தோன்னா ஓம் டீமை திட்டமாட்டேன், ஏன்னா அவங்க தான் ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஜெயிலர் 2 தான் வாண்டடாக பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு போனாங்க. ஸோ இவங்க அந்த டேட்டுக்கு போயிட்டு ஓம் டீமை போஸ்ட்பான் பண்ண சொல்கிறது நியாயம் கிடையாது. அதுலேயும் ஓம் டீம் பார்த்தோன்னா போஸ்ட்பாண்ட் ஆகிற மாதிரி இல்லை, ஆகவும் முடியாது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தோன்னா அந்த படத்தை ஒரு பெரிய ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தோம்னா சொன்ன டேட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி பார்த்தோம்னா அவங்களும் டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க போஸ்ட்பாண்ட் பண்ண சான்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படம் பார்த்தீங்கன்னா 2 இது டேரெக்டாக ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ஸோ தெலுங்கு படமோ ஹிந்தி மூவி அவ்வளோவா பார்த்தீங்கன்னா கிளாஸே விட்டதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு தெலுங்குலேருந்து 1000 கலசம் கொடுத்த பாகுபலி, கல்கி, புஷ்பா, ஸோ அந்த மாதிரி படத்தில் எடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக சோலோ ரிலீஸாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எந்த படமே கூட கிளாஸுக்கு வரமாட்டாங்க. கிளாஸ் வராத மாதிரி தான் அவங்க ரிலீஸ் டேட்டையும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க அதர் ரீஜியன் ஒரு மூவியே கிளாஸுக்கு வரப்போகுது. அதாவது நம்ம சிரஞ்சீவி சாரோட ஒரு படம் அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்து மேலேயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் சிரஞ்சீவி சார் ஆல்ரெடி இந்த சங்கராதி வசனம்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ தெலுங்கு ஸ்டேட்ஸ்லலாம் அந்த படம் தான் பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி கலெக்ஷன் குறைய போகுது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் பார்த்தோன்னா கலெக்ஷனை கிளாஸ் விட்டு இவங்க குறைச்சிக்கிறாங்க. அதுலேயும் இந்த 2 படமே பார்த்தோம்னா பெரிய பட்ஜெட்டில் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் தான். ஓம் என்ன தான் பார்த்தோம்னா ஜெயிலர் 2 கம்பேர் பண்ணுறப்போ பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே கண்டிப்பாக தனுஷோட கெரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட்டாக அதுதான் இருக்க போகுது. அதுலேயும் தமிழ்நாடு ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஓம் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆன அமரன் தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனையும், நெல்சனுக்கு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆன ஜெயிலர் தமிழ்நாட்டில் மட்டுமே 700 கோடி கிட்ட கலெக்ஷன் வந்துச்சு. ஸோ அப்படின்னா இவங்க 2 பேருமே அந்த கலெக்ஷனை தான் மறுபடியும் புஷ் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸ் விற்றோம்னா இந்த 2 படத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 350 400 கோடி கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வரணும். 2மே சேர்த்து அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி தமிழில் இருக்கான்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக என்னோடய ஒப்பீனியன் பார்த்தோம்னா இந்த கிளாஸ் தேவையில்லாத ஒன்று. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.